சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு ரஜினி சார் படத்துலேயே ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் அந்த சின்ன குழந்தைகிட்ட இப்போ போய் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லும்? அவர் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர்னு சொல்லும். வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கூலி திரைப்பட டீசர் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்த ஒரு கண்ணோட்டம். பேசிடலாமா? கூலி டீசரில் ரஜினி சாரோட என்ட்ரி மாசாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குது, தலைவர் பட்டையை கிளப்புறாருன்னு உற்சாகமாக விசில் அடிக்கிற ரசிகர்களை நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அப்படின்னு இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு ரஜினி சார் சமீபத்திய படங்களில் பெருசாக பண்ணிட்டார். போன படத்தில் சிலை கடத்தல், இந்த படத்தில் தங்க கடத்தல், அவ்வளோதானே வித்தியாசம். இந்த கடத்தல், கொள்ளை, கஞ்சா பவுடர்லாம் தாண்டி அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கு வேறு கதைங்களே இங்கே இல்லையா? இல்லை தமிழ் சினிமாவில் புதுசாக அவருக்கு கதை சொல்கிறதுக்கு வேறு ஆளே இல்லையா? நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. எவ்வளோ விதவிதமான படங்களை கொடுத்து அற்புதமான ஒரு நடிகர், இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ வில்லத்தனம்? திரையில் ரொம்ப சந்தோஷமாக நம்ம பார்த்துருச்சு ரஜினி சாரை இப்போ அப்படி பார்க்கவே முடியல. குழந்தைங்களோட தியேட்டருக்கு போகவே பயமாக இருக்குது. தொண்டையில் கத்தியால் சொருவி ஆளை கொள்கிறாரு, எதிர்த்து பேசினா காதை வெட்டுறாரு, தலை துண்டாகி தரையில் விழுற மாதிரி கத்தியால் சீவுறாரு. இதை விசில் அடித்து ரசித்து பார்க்கறதுக்கு ஒரு ரசிக கூட்டம். இதில் பாதி பேர் சின்ன பசங்க, குழந்தைங்க. இந்த வன்முறையெல்லாம் அவங்க மனசில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துன்றது உங்களுக்கு தெரியாதா? அரக்கர்களை சாமியை கூட கொடூரமாக சூரசம்ஹாரம் பண்ணுந்தான். ஆனால் அதையே நீங்கள் இன்னும் எத்தனை படங்களில் பண்ண போகிறீங்க சார்? தில்லு முள்ளு, தம்பிக்கு அந்த ஊர், தர்மத்தின் தலைவன், முத்து, மன்னன், அண்ணாமலை, சந்திரமுகி, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் எப்படி குடும்பமாக வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசித்தாங்க. பாஷால் நாங்கள் பார்க்காத டெரிஃபிக் ஹீரோவா? சிவாஜியில் நாங்கள் பார்க்காத மாஸ் ஹீரோவா? தளபதியில் நாங்கள் பார்க்காத ஆக்ஷன் ஹீரோவா? எந்திரனில் நாங்கள் பார்க்காத ஃபிக்ஷன் ஹீரோவா? அப்புறம் முள்ளும் மலரும், அவள் அப்படித்தான், ஸ்ரீ ராகவேந்திரர் மாதிரி எவ்வளோ நல்ல படங்கள். குருசிஷன் படத்தில் நீங்கள் பண்ண காமெடியெல்லாம் மறக்க முடியுமா? விடு சக்கரவர்த்தி சார்கிட்ட இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடுவீங்க. அந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்தா இப்போ நினச்சாலும் வந்து சிரிப்பு வந்து அப்படி பொத்திக்கிட்டு வரும். இனிமேல் அந்த சந்தோஷத்தெல்லாம் எங்களுக்கு எப்போ தரப்போகிறீங்க ரஜினி சார்? இந்திய சினிமாவோட மிகப்பெரிய ஐக்கன்ஸ் அமிதாப் பச்சன் சாரும் நீங்களும். ஆனால் அவர் சஞ்சய் லீலா பன்சாலி சாரோட பிளாக் படத்தில் நடித்தப்போ அந்த மாதிரி கேரக்டர்லாம் நீங்கள் பண்ணால் எப்படி இருக்குன்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி அமிதாப் சார் பிங்க் படத்தில் நடித்தப்போ இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் எப்படி இருக்குன்னு வந்து தோணுச்சு. உங்களுக்கு அப்படி தோணாதா ரஜினி சார்? 6லிருந்து 60 வரைன்னு ஒரு படம் நடிச்சிங்க. ஆனால் அந்த வயசுக்கு கீழேயும் மேலேயும் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் உங்களுடைய அன்பான ரசிகர்கள். அதே மாதிரி நான் அடிமை இல்லைன்னு ஒரு படம் நடிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி மாஸ் ஹீரோங்கிற புகழ் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறீங்களே, நியாயமா? கேங்ஸ்டர் படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் இடையில் நாங்கள் எப்பவும் பார்த்து ரசிக்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எந்த சங்கடத்தையும் நெருடலையும் தராத கதைகளையும் கேரக்டர்களையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் நடிச்சிங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் எவ்வளோ சந்தோஷத்தை தரும். இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க, வேணாம்னு சொல்ல. அப்படியே கொஞ்சம் படையப்பா மாதிரி மிகப்பெரிய ஹிட் கொடுத்த KS ரவிக்குமார் சார், சந்திரமுகி மாதிரி சூப்பர் ஹிட் கொடுத்த P வாசு சார், இவங்களுக்கும் படம் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்களாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்களா? ட்ரெண்டில் இல்லையா? வயசாகிடுச்சா? அப்போ உங்களுக்கு ஆகலையா? நாங்கள் பார்க்க விரும்புகிறது படத்துக்கு படம் வித்தியாசமான ஒரு ரஜினி சாரை. எப்பவும் டெம்ப்ளேட் மாதிரி வில்லன்களை கொடூரமாக கொலை பண்ணி எங்களை சங்கடப்படுத்துகிற ரஜினி சாரை இல்லை. முன்னாடியெல்லாம் மக்களோட மனசை சம்பாதிக்கிறதுக்காக விதவிதமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிங்க. ஆனால் இப்போ வெறும் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறீங்களோன்னு தோணுது. ரொம்ப வேதனையாக இருக்குது ரஜினி சார். இது உங்களை குறை சொல்கிறதுக்கான பதிவு இல்லை, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகனுடைய ஆதங்கம்.